கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். என்ன ஏற்றமான காலம் அப்படின்னா, குரு சுக்கிர பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 9-11 பரிவர்த்தனை, தந்தையின் மூலியமாக அதீத லாபம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். குழந்தை பிராப்தி இருக்கும். சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பண வருமானம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் கையில் உண்டான கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஓட்டுறதுல அதை தவிர தேவையற்ற பழக்க வழக்கங்களை தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறது 22/4, 23/4, 24/4 இந்த 3 நாட்கள் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அவரை போய் ஒரு 2 தரம் வளர்பிறை தேய்பிறை சதுர்த்தியில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், ராகு கேத்துவால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதுவும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் கடகராசிக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதை தவிர நீங்கள் பேசுகிறத தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த சித்திரை மாதம் ஏற்றமாக இருக்கும். இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது.